Hi friends, வணக்கம். Welcome to ஷானா சமையல். இந்த வீடியோல இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான 3 விதமான பருப்பு வச்சு ஒரு சட்னி செய்ய போறோம். இதுல ரொம்ப குறைவான எண்ணெய் வச்சு தான் நம்ம செஞ்சிருக்கோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வெறும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு கைவிடாமல் நல்லா இதை வறுக்கணும். இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இதோட கலர் லேசாக மாறி கொஞ்சம் வாசனையும் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் பாதி வறுப்பட்ட உடனே சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கருகி போயிடும். மற்ற பருப்பு வறுபடுறதுக்குள்ளே பாசிப்பருப்பு சீக்கிரமாக கருகிரும். அதனால் பாதி வறுபட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மூணுமே கைவிடாமல் நல்லா கிளறி லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறணும். அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப கவனமாக நம்ம பருப்பு வறுக்கணும். பருப்பு கருகிச்சுன்னா சட்னியோட சுவையே ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் கவனமாக நீங்கள் இந்த பருப்பு வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பருப்புமே ஒன்று போல் நல்ல கலர் மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அடுத்து இந்த கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இந்த காஞ்ச மிளகாய் நல்ல காரமாக இருக்கிறதுனால நான் 5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நார்மல் காரம் உள்ள காஞ்ச மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாவை இந்த எண்ணெயிலேயே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகாவையும் நம்ம வறுத்து வச்ச பருப்போடு சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் நம்ம 2-3 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு தேங்காய், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு உள்ள புளி, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லேஸ் குறைப்பாக அரைச்சோம்னா இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு அந்த பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சத்தான பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.